கர்நாடக மாநிலம் சென்றுள்ள பிரதமர் மோடி மாண்டியாவின் க்ஷேத்திர ஆதிச்சூசனகிரியில் ஸ்ரீ குரு பைரவக்கிய மந்திர் கோவிலை திறந்து வைத்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் ஆதி சுஞ்சனகிரி என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஸ்ரீ குரு பைரவக்கிய மந்திர் எனப்படும் ஆலயத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி அங்கு தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கர்நாடகாவில் ஆதி சுஞ்சனகிரி மடம் என்பது மிக பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு மடம். இந்த மடத்தினுடைய 71வது மகா சமஸ்தான மடாதிபதியாக இருந்தவர் தான் ஸ்ரீ 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 பால கங்காதர சுவாமி என்று சொல்லப்படுகின்ற அவர் கடந்த 2013ஆம் ஆண்டு மறைந்து விட்டார். ஸ்ரீ பால கங்காதர சுவாமியினுடைய நினைவாக அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயம் தான் இந்த ஸ்ரீ கால பைரவக்கிய மந்திர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயம். இங்கு அவருக்கும் கூட சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைத்து தற்போது அங்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். குறிப்பாக ஜெகத்குரு ஸ்ரீ 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 பால கங்காதர சுவாமி அவர்கள் கல்வி, சுகாதாரம், பொது சேவை இப்படி பல்வேறு பன்முகங்கள் கொண்டவர். இவருடைய சேவைகளை பாராட்டி அவருக்கு மத்திய அரசு 2010ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறது. கர்நாடகாவில் பிஜிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற கல்வி குழுமம் இருக்கிறது. அந்த கல்வி குழுமம் வாயிலாக ஆயிரக்கணக்கானோருக்கு இவர் இலவச கல்விகளை வழங்கியிருக்கிறார். இப்படி அவர் பன்முக தன்மை கொண்ட சேவைக்காக அறியப்பட்டவர் தான் பால கங்காதர சுவாமி. அவருடைய நினைவாக அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை தான் தற்போது பிரதமர் மோடி திறந்து வைத்து அங்கு தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிகழ்வின் போது சௌந்தரிய லஹரி மற்றும் மஹிமா ஸ்தோத்திரம் என்கிற நூலையும் முன்னாள் பிரதமர் H.D. தேவேகவுடா அவர்களுடன் இணைந்து பிரதமர் மோடி வெளியிட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.